யார் யாரோடலாம் உங்களுக்கு உறவு இருக்கோ, டிக்ளேர்டு ரிலேஷன்ஷிப், அதாவது தீர்மானிக்கப்பட்ட உறவுகள் இருக்கோ, அந்த உறவுகளை நீங்க கம்ப்ளீட் பண்ணாத வரைக்கும் அவங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கெல்லாம் நீங்க பொறுப்பு. தீர்மானிக்கப்படாத உறவுகள், ரோட்ல போறவர், அவங்களுக்கெல்லாம் நீங்க அவங்கள அவதூறு செய்யக்கூடாது, இல்லை அவங்களுக்கு துக்கம் கொடுக்க கூடாது. அவ்வளோ மட்டும்தான் உங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங். நீங்க அவரை வெட்ட மாட்டீங்க, அவர் உங்களை வெட்ட மாட்டார், அவ்வளவுதான். அதுக்கு மேல அவருடைய எதிர்பார்ப்புகளுக்கு நீங்க பொறுப்பாக மாட்டீங்க. புரியுதா இப்ப என்ன சொல்றேன்னு? அதாவது யாருடைய எதிர்பார்ப்புக்கு நீங்கள் பொறுப்பு, யாருடைய எதிர்பார்ப்புக்கு நீங்கள் பொறுப்பில்லை. நீங்க உங்க அகங்காரமா எதை காட்டுறீங்களோ அந்த ஸ்கோப்புக்குள்ள வர்ற எல்லா எதிர்பார்ப்புக்கும் நீங்க பொறுப்பு. இப்ப நீங்க இப்ப நான் என்ன டிக்ளேர் பண்றேன்? என்னுடைய அகங்காரமா இந்த ஆன்ம அனுபூதியை எல்லோருக்கும் கொடுக்க வந்திருக்கும் அவதார புருஷன், அதான் டிக்ளேர் பண்றேன். இப்போ இந்த சக்தி பரிமாற்றம், இந்த செயல், இந்த ஸ்கோப், இந்த சாத்திய கூறுகள் இருக்கு இல்லையா, இந்த சாத்திய கூறுகளுக்குள்ள எதை வேணா நீங்க எதிர்பார்க்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. அதை பூர்த்தி பண்ண வேண்டியது என் பொறுப்பு. ஒரு வியாதி தீரணும்னு நினைச்சிங்கன்னா, இல்லை ஒரு ஆன்ம அனுபூதியை நான் கொடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா, இல்லை நான் கிரியேட் பண்ற அந்த உருவாக்குற அந்த சக்தியின் மூலமா, சக்தி மண்டலத்தின் மூலமா ஏதோ ஒரு வரம் உங்க வாழ்க்கையில பலிக்கணும்னு நினைச்சிங்கன்னா, ஒரு வேலை கிடைக்கணும், ஏதாவது ஒரு மிராக்கிள் நடக்கணும், இப்படியெல்லாம் நீங்க நினைச்சிங்கன்னா உங்களுக்கு அதை நினைக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. அதை பூர்த்தி பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பு, என்னுடைய கடமை. ஒன்று, அந்த சக்தி மண்டலத்தை நான் உருவாக்கி அதை நீங்க நேரடியாக வாங்கிக்கிட்டு அது நடந்துருச்சுன்னா நல்லது. இல்லை அதை நீங்க நேரடியாக வாங்க முடியலைன்னா உங்களை அதுக்கு தயார் பண்ணி எப்படி வாங்கிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்து அதை வாங்கிக்க வச்சு நீங்க எதிர்பார்க்கிறது நடந்து முடிக்கிற வரைக்கும் நான் பொறுப்பு. சாதாரண வேலை இல்லை. எனிஹவ், நல்லா ஆழ்ந்து கேளுங்க. என்னுடைய மமகாரம் அந்த மிகப்பெரிய பூரணத்துவம், இந்த வாஸ்ட் ஸ்பேஸ், அதுதான் நான் உணர்றேன். என்னுடைய அகங்காரம் அதே அனுபூதியை உங்கள் எல்லோருக்கும் கொடுக்க வந்திருக்கும் அவதார புருஷன். அப்படிதான் என்ன நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். என்னுடைய அந்நியகாரம் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வாஸ்ட் அந்நியகாரத்தை நான் ஃபுல்ஃபில் பண்ணி ஆகணும். யார் வேணா உள்ள கிளாஸ்ல உட்காந்தீங்கன்னா நீங்க எதை ஆன்மீகம் சார்ந்து எதை எதிர்பார்த்தாலும் அதுக்கு நான் பொறுப்பு, அதுக்கு நான் பொறுப்பெடுத்தாகணும். அதுதான் அந்நியகாரம். அதை பூர்த்தி பண்ணி ஆகணும். அதுதான் அந்நியகாரம். என்னுடைய ஸ்வ அந்நியகாரம், அதாவது நான் உலகத்தை பற்றி வைத்திருக்கும் கருத்து என்னன்னா, என்னுடைய பாகமாக மாறி என்னை தன்னில் உணர்ந்து கொண்டாடுகின்ற மனித இனம். இதுதான் நான் உலகத்தை பற்றி வச்சிருக்கிற கருத்து. நல்லா ஆழமா புரிஞ்சுக்கோங்க. என்னுடைய பாகமாக தன்னை உணர்ந்து தன்னில் என்னை கொண்டாடும் மனித இனம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இதை உலகமாக ஃபீல் பண்ணுறதுனால யாரா இருந்தாலும் இதுக்கு மாறா என்ன அவர்கள் செய்ய முயற்சித்தாலும் அது பலிக்காது. அவர்கள் நிச்சயமாக இறுதியில் இந்த என்னுடைய கருத்தான இந்த பாகமாக தான் மாறியாகணும். என்னை தன்னில் உணர்ந்து கொண்டாடுவது. அது மற்ற மூணும் என் அகங்காரம், மமகாரம், அகங்காரம், அந்நியகாரம், இதில் நான் எவ்வளோ பலமாக இருக்கணும் அதனுடைய சக்தி இந்த நான்காவதிலே வெளிப்படும். எத்தனை பேருக்கு புரியலை? கை தூங்க. இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன், ஏன்னா இது ரொம்ப ஆழமான சத்தியங்கள். கிளாஸ் ரொம்ப இன்டென்ஸ் ஆக்கிட்டேன் இப்போ. அதனால தான் இதை புரிஞ்சு அடுத்து ப்ராசஸ்க்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்குள்ளேயும் இந்த நாளையும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவீங்க. புரியலையா? வாங்க மைக்கு வாங்க. இப்போ என்ன உதாரணமாக வச்சு இந்த 4 தத்துவத்தையும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. 4வது மட்டும் தான் புரியலையா? நான் 4ஐயுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்க, இதை பாருங்க.
நீங்க உங்களை எப்படி, நீங்க எதுவா உங்களை உணர்றீங்க சொல்லுங்க. உங்களை பத்தி ஏதாவது ஒரு கருத்து வச்சிருப்பீங்கல்ல, என்னவா வச்சிருக்கீங்க? என்னால் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன். அதான், எதை தொட்டாலும் என்னால் செய்ய முடியல, ஒரு இம்பாசிபிளாகவே லைஃப் இருக்கு, இதான ஃபீல் பண்றீங்க. ஸோ என்னை பற்றி நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, ஒரு பரந்த வெற்றிடம், சக்தி வாய்ந்த ஒரு எல்லையில்லாத பரந்த வெற்றிடம், அப்படிதான் என்னை பற்றி நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் இப்போ உங்களை பற்றி எப்படி மற்றவங்களுக்கு காமிக்கிறீங்க? அது தெரிஞ்சுக்காம என்னோட இருக்க குறைகளை மறைச்சி காமிக்கணும். அதான், குறைகளை மறைச்சிட்டு எதுவாக இருந்தாலும் சரி, நான் என்னால் முடிச்சிருவேன்டா, எதுவாக இருந்தாலும் முடிச்சு கொடுத்துருவேன்டா, நான் எதை வேணா சாதிச்சிருவேன் அப்படின்னு மற்றவங்களுக்கு காமிக்கிறீங்க. புரியுதா? அதான் உங்கள் அகங்காரம். ஏன் அகங்காரம் என்னென்னா, இந்த பரந்த வெட்ட வெளி நான் சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த அனுபூதியை எல்லோருக்கும் கொடுக்க வந்த அவதார புருஷன். அதுதான், அப்படி தான் நான் காமிக்கிறேன். என்ன அப்படி தான் என்ன நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன், அப்படி தான் என்ன சொல்லிக்கிறேன் இல்லையா? நீங்கள் வெப்சைட்டில் போய் என்னுடைய அஃபீஷியலான இன்ட்ரோடக்ஷனை பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கும். A rare living incarnation transmitting the science of enlightenment and experience to the world. அதான் இருக்கும். அதான் இப்போ புரிஞ்சுதா? அடுத்தது, மற்றவங்க உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க? இப்போ என்கிட்ட மற்றவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க? நிறைய எதிர்பார்க்குறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை பிரச்சனையை தீர்க்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுடைய மனப்பிரச்சனையை தீர்க்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்க உடல் பிரச்சனையை தீர்க்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னா நான் ப்ளஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, நான் ப்ளஸ் பண்ணால் குழந்தை பிறக்கணும்னு நினைக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே அவங்களுக்கு உரிமை இருக்குது. ஏன்னா இது எல்லாமே இந்த சக்தி சார்ந்த விளையாட்டு. புரியுதா என்ன சொல்கிறேன்னு? இந்த ஞான அனுபவங்கிற அந்த ஆன்ம சக்தி இருக்கு இல்லையா, அதை கொடுக்கும் பொழுது, அந்த அனுபூதியை கொடுக்கும் பொழுது, அந்த டைம்லேயே விளையாடுற விளையாட்டு தான் இதெல்லாமே. 1000 ரூபாய் வேணாலும் கொடுக்கலாம், இல்லை 5 ரூபா சில்லறையும் கொடுக்கலாம். ஏன்னா இது எல்லாமே அந்த அது சார்ந்த விளையாட்டு தான். அது சார்ந்த எந்த விளையாட்டை வேணா எதிர்பார்க்கறதுக்கு இவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. அதை பூர்த்தி பண்ணி ஆக வேண்டியது என்னுடைய பொறுப்பு, என்னுடைய கடமை. இதுதான் அந்நியகாரம். அது புரியுதா? இப்போ மற்றவங்க உங்களை சுற்றி இருக்கவங்க உங்கள்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க சொல்லுங்க. அது என்னால் பண்ண முடியாதுங்க சாமி. அந்த குறைகளை மறைச்சு என்னால் பண்ண முடியல, ஃபுல் பண்ண முடியல அவங்கள. இல்லை, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க சொல்லுங்க. இப்போ அம்மா என்கிட்ட நல்ல பையனா எதிர்பார்த்தாங்கன்னா அது கண்டிப்பாக முடியாது. ஓகே, பாசோ இல்லை, நான் என்ன சொல்கிறேன், முடியாதுன்னு இப்பயே முடிவு பண்ணிடாதீங்க. அவங்க எதிர்பார்க்குறாங்க, அதுக்கு நீங்கள் பொறுப்பு. அது நடக்கிற வரைக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. முடியாதுன்னு இப்போயே டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா அப்போ வாழ்க்கையை ஆரம்பிக்காது. புரியுதா என்ன சொல்கிறேன்னு? இப்போ உங்களை சுற்றி உங்கள் வாழ்க்கையில் பெரிய உறவுகள், முக்கியமான உறவுகள் எத்தனை உறவுகள் சொல்லுங்க? அம்மா, அப்பா, மனைவி. அப்பா இல்லையா? இல்லையா? ஓகே, அம்மா, மனைவி, அப்புறம் பாஸ், அப்புறம் 3 பேர் தான். நான். ஓகே, நல்லது. 4 பேர் தான் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான உறவுகள். இந்த 4 பேருடைய எதிர்பார்ப்பும் உங்களால் செய்ய முடியாதுன்னு இப்போவே முடிவு பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கை இயங்குமா? வாழ்க்கையில் ஏதாவது இயங்குமா? அதனால செய்ய முடியாதுன்னு இப்போ முடிவு பண்ணாதீங்க. நான் தான் பொறுப்பு. இப்போ நான் செய்யறேன், எப்படி செய்ய போறேன் அதெல்லாம் 2வது. ஆனால் அடிப்படையாக நான் தான் பொறுப்பு. புரியுதுங்களா? அப்படின்னா மட்டும்தான் வாழ்க்கை இயங்க துவங்கும். இதுதான் அந்நியகாரம். அடுத்து ஸ்வ அந்நியகாரம். அதாவது இந்த 4 பேரை பற்றியும் நீங்க வச்சிருக்கிற கருத்து என்ன? சரி, ஓகே, இந்த அம்மா, மனைவி, பாஸ், நான், இந்த 4 பேர் இல்லாமல் மொத்தமாக நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு லைஃப்னு நீங்கள் ஒரு ஐடியா வச்சுருப்பீங்களா? அந்த லைஃப்பை பற்றி என்ன கருத்து வச்சுருக்கீங்க சொல்லுங்க. பயமாக இருக்கு. அது இந்த 4மே நம்மளை எப்படி என்ன எதிர்பார்த்து நாம் ஃபுல்ஃபில் பண்ணாமல் எங்கே நம்மளை தூக்கி போட்டு போயிருமோ இல்லையா? அதுதான் உங்களுடைய ஸ்வ அந்நியகாரம். இப்போ என்னுடைய ஸ்வ அந்நியகாரம் என்னன்னா, இந்த உலகமும் மனித குலமும் என்னை தன்னில் உணர்ந்து என்னோடு கொண்டாடத்தான் இருக்கிறது. அதனால தான் அவன் என்ன அவதூறு பண்ணாலும் தைரியமாக திரும்ப திரும்ப எந்திரிச்சுன்னு விளையாடிட்டு இருக்கிறேன். இப்போ நீங்கள்
ஏற்கனவே இவங்க 4 பேர் என்னடா பண்ண போறாங்கன்னு பயந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால இந்த 4 பேர்ல யாராவது ஒருத்தர் உஸ்ஸுனாங்கன்னா உடனே என்ன வரீங்க, நீங்க டிப்ரெஷனுக்கு போயிடுறீங்க. நீங்க எதிர்பார்க்கறத அவங்க ஃபுல்ஃபில் பண்றாங்கன்னு அந்த நம்பிக்கை பில்ட் ஆயிட்டு இவங்க 4 பேரும் அப்படித்தான் முத்திரையும் குத்திடுவீங்க. புரியுதுங்களா? அதாவது லைஃப்பை வந்து நாமளே எப்படி சுருக்கிக்கிட்டே போறோம்னு பாருங்க. இல்லை, நான் என்ன சொல்றேன், உங்கள் இந்த 4 கான்செப்டை புரிஞ்சுட்டீங்களா? அவ்வளவுதான், நீங்க உட்காருங்க. இப்போ ஆத்தென்டிசிட்டினா என்னன்னா, இந்த 4த்துலையுமே உங்களை பெஸ்டா மாத்துறது. அது உடனே நடந்துறது இல்லை, ஆனா நடத்திக்கிட்டே இருக்கிறது, அதான் ஸ்ரத்தை. இந்த 4ஐயும் பாலிஷ் பண்ணிட்டே இருக்கிறது. புரியுதா நான் சொல்றேன்? இப்ப நீங்க உங்க எல்லாருமே என்ன வேணும்னு தேடி வந்திருக்கீங்களோ, நான் கொடுத்து முடிச்சிடல, ஆனா நான் தான் அதுக்கு பொறுப்பு, கொடுத்தே தீருவேன். அதுதான் ஸ்ரத்தை. இப்ப அவர் சொன்னார் இல்லையா, இவங்க எதிர்பார்ப்பை என்னால ஃபுல்ஃபில் பண்ண முடியுமான்னு. முடியாதுன்னு முடிவு பண்ண உடனே என்ன ஆயிடுச்சு, லைஃபை சுருங்கி போயிடுது இல்லையா? புரியுதுங்களா? அதாவது இப்போ உங்க அம்மாவோ உங்க மனைவியோ உங்க பாஸோ நானோ, எங்க 4 பேர்ல யாருடைய எதிர்பார்ப்புக்கு உங்களை ஃபுல்ஃபில் பண்ண முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, முடிவு பண்ண உடனேயே அந்த நபரோட உங்களுக்கும் அவங்களுக்கு அந்த உறவு அருந்து போயிடுது. அதுக்கப்புறம் அவங்க உங்க பக்கத்துல இருக்கலாம், ஆனா உறவு இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? இப்ப சொல்லுங்க, எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில பல உறவுகள் இருக்காங்க, ஆனா உறவு இல்லை, முறிஞ்சு போச்சு அப்படின்னு இருக்கவங்க கை தூக்குங்க. ஆனா ஒரே ஒரு வார்த்தை கூட ஒண்ணு பேசிக்காது. காலையில எந்திரிச்ச உடனே அந்த அலாரத்தை வேகமா தட்டு ஏய் அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்திரின்னு அர்த்தம். அப்புறம் அந்த காஃபி எடுத்து அந்த பெட் பக்கத்தில் இருக்க டேபிள் மேல வைக்கிறத டொக்குன்னு வைக்கிற சவுண்டு, காஃபியை குடி அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அவர் எந்திரிச்சு குளிச்சு ரெடியாகி டைனிங் டேபிள் பக்கம் வந்தாருன்னா அந்த டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி அப்படி டொக்குன்னு வைக்கிற பிளேட் வைக்கிற சவுண்டு, ரெடி, கொட்டிட்டு போ. இல்லை, இந்த மாதிரி இருக்கிறாங்க. இந்தியன் டைவர்ஸ்னா என்ன தெரியுமா? ரெண்டும் ஒரே வீட்டில் பக்கத்து ரூம்ல இருக்கும், 2 பேரும் ஒன்னாவே இருப்பாங்க, ஆனா ஒரு வார்த்தை பேசிக்க மாட்டாங்க. அதிகபட்சமா ஏன் லேட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப சொல்லி என்ன தேவை இருக்கு, போ. இவ்வளவுதான் லாங்கஸ்ட் கான்வர்சேஷன் 10 நாளால் நடந்திருக்கும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இது அப்படியே அத்தனை பேருக்கும் புரியும். அதாவது இது ஏன் தெரியுமா? இது அவங்களுடைய அந்நியகாரத்தை நாம பூர்த்தி பண்ண முடியாதுன்னு முடிவு பண்ணிடுறது. அப்ப என்ன ஆகுது? உறவு அருந்து போயிருது. உங்க வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் ஒருத்தருடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ண முடியாதுன்னு நீங்க முடிவு பண்றீங்களோ, அங்கெல்லாம் வாழ்க்கை அருந்து போயிருது. இப்ப நிச்சயமா நீங்க உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத திடீர்னு ஒருத்தர் குத்து சண்டை போட்டியில நீ மைக் டைசனை ஜெயிச்சுட்டு வரணும் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தா அதை பூர்த்தி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்க அதை உங்களுடைய அகங்காரமா டிக்ளேர் பண்ணீங்களா? கிடையாது. ஆனா உங்க தாய், உங்களுடைய மனைவி, உங்களுடைய பாஸ், எனக்கு எல்லாருக்குமே ஒரு சரியான உங்க தாய்க்கு மகனா இருப்பனும், உங்க மனைவிக்கு கணவனா இருப்பனும் டிக்ளேர் பண்ணிருக்கீங்க. அவங்ககிட்ட சொல்லிட்டீங்களா? இல்ல உனக்கு எனக்கு இதுக்கு மேல சம்பந்தம் இல்லைன்னு சொல்லல இல்லையா? அப்ப டிக்ளேர் பண்ணிருக்கீங்க. அந்த டிக்ளரேஷன் உயிரோடு இருக்கு இன்னும். அப்போ அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு நீங்க பொறுப்பு. இப்ப யாராவது ரோட்ல ஒருத்தர் நீங்க மைக் டைசனோட குத்து சண்டை போட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தனா அதுக்கு நீங்க பொறுப்பு இல்ல. அதாவது எதுக்கு நாம பொறுப்பு, எதுக்கு நாம பொறுப்பு இல்லைன்னு எல்லாருக்கும் புரியுதா? யாருக்காவது அது புரியலன்னா கை தூக்குங்க. நீங்க உங்களை எதுவா டிக்ளேர் பண்றீங்களோ, எதுவா உலகத்துக்கு சொல்றீங்களோ, இப்ப தாலிய கழுத்துல போட்டிருக்கிற வரைக்கும் உங்க புருஷனுக்கு நான் மனைவின்னு சொல்லிடுறீங்க இல்லையா? உங்க தாயை இன்னும் தாயின்னு கூப்பிடுற வரைக்கும், அம்மான்னு கூப்பிடுற வரைக்கும் நீங்க மகன் மகள்னு சொல்லிடுறீங்க. உங்களுடைய நீங்க டிக்ளேர் பண்ணி இருக்கிற
அந்த உறவுகள் எல்லாவற்றிற்குமே, அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றிற்குமே நீங்கள் பொறுப்பு. நீங்க டிக்ளேர் பண்ணி இருக்கிற உங்க அகங்காரம் சார்ந்த அந்த ஸ்கோப்புக்குள்ள வர்ற எல்லாத்துக்குமே நீங்க பொறுப்பு. ஒரு ஸ்கூல்ல நீங்க டீச்சர்னு உங்களை டிக்ளேர் பண்ணியிருக்கீங்கன்னா, உங்க ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு வர்ற எல்லா சந்தேகத்துக்கும் அதை சரி பண்றது உங்க பொறுப்பு. ஆனா நீங்க உங்களை டீச்சர் தான் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க. திடீர்னு ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற ஒரு விவசாயி என் பம்ப் செட்டு கெட்டு போயிருச்சு, பம்ப் செட்டை சரி பண்ணி கொடு, இந்த பம்ப் செட்டையும் மோட்டரையும் கழட்டி கரெக்ட் பண்ணி கொடுன்னு உங்களை கேட்டாருன்னா நீங்க அதுக்கு பொறுப்பா? ஒருவேளை நீங்க உங்களை ஆளினால் அழகுராஜான்னு டிக்ளேர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க அதுக்கு பொறுப்பு. நீங்க உங்களை ஆளினால் அழகுராஜான்னு டிக்ளேர் பண்ணலன்னா நீங்க அதுக்கு பொறுப்பு இல்லை. நேரடியாக உங்களுடைய பொறுப்பு என்னென்ன? இப்ப அவருக்கு அந்த பம்ப் செட்டை சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அது சேவை. புரியுதுங்களா? உங்கள் பொறுப்பு, நீங்க டிக்ளேர் பண்ணி இருக்கிற விஷயங்களை தாண்டியும் உங்களை விரித்துக் கொள்வது சேவை. ஆனா நீங்க டிக்ளேர் பண்ணி இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் முழுமையாக உங்களை பெஸ்டா, உங்களை ஒரு மாதிரி உருவாக்கிக்கிறது, ஒரு பெஸ்டா உங்களை உயர்த்திக்கிறது, அதுதான் ஸ்ரத்தை. எத்தனை பேருக்கு இந்த ஸ்ரத்தைங்கிற அறிவு, இந்த கான்செப்ட் புரியுது? கை தூக்குங்க. இது புரியாதவங்க இருந்தால் கை தூக்குங்க. திரும்ப ரிப்பீட் பண்றேன், நல்லா ஆழ்ந்து கேட்டுக்கோங்க. உங்களை பத்தி நீங்க வச்சிருக்கிற கருத்தை பெஸ்டா வச்சுக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? தப்பா நீங்க வச்சிருக்கிற கருத்தை கம்ப்ளீட் பண்ணி கரைச்சிடணும். உங்களை பத்தி ஒரு கருத்து வச்சிருக்கீங்க இல்லையா, நான் எதுலையும் பர்ஃபெக்டா இருக்க மாட்டேன்னு, அது உண்மை கிடையாது. ஆக்சுவலா அது சின்ன வயசுல ஏதோ ஒரு நேரத்துல உங்களுக்குள்ள ஏற்பட்ட ஒரு பதிவு, அதை அப்படியே நம்பிக்கிட்டே வந்துட்டீங்க. இப்ப அதை கரைக்கிறது தான் முதல் படி, அதான் கம்ப்ளீஷன். உங்களோட கம்ப்ளீட் பண்றது. சாரி, உங்க மனைவி, தாய், பாஸ், நானு, எங்க 4 பேருடைய எதிர்பார்ப்பையும் உங்களால பூர்த்தி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அதுவே இன்கம்ப்ளீஷன் தான். எங்க 4 பேரோடையும் கம்ப்ளீட் பண்றது, நிஜமான எதிர்பார்ப்புகள் என்ன, அதுக்கு நீங்க பொறுப்பா இருக்க போறீங்கன்னு எங்க 4 பேருக்கும் புரிய வைக்கிறது. அதுதான் கம்ப்ளீஷன் வித் அதர்ஸ், மற்றவங்களோட கம்ப்ளீஷன் பண்றது. அடுத்து நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க, இந்த மற்றவங்களோட கம்ப்ளீஷன் பண்ணீங்கனாலே அகங்காரம் பர்ஃபெக்டா வந்துடும், மமகாரமும் அகங்காரமும் பர்ஃபெக்டா வந்துடும். அதோட சேர்ந்து அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு நீங்க பொறுப்பெடுக்கிற ஆக்ஷன்ஸ், அப்போ என்ன, நீங்களே ஒரு புது பர்சனாலிட்டியா உருவாக ஆரம்பிச்சிருவீங்க. நீங்களே புது பர்சனாலிட்டியா உருவாகும் போது இந்த 4 பேரை பத்தியும் ரைட்டான கருத்துக்களை உருவாக்கிக்கிறது. இந்த 4 எப்ப நம்மளை எந்த குப்பத்தில் தூக்கி போட்டுருமோ அப்படின்னு பயத்திலே இல்லாம சரியான இந்த 4 பேருமே என்னுடைய வாழ்க்கையில என்னை விரிவாக்க, உயர்வடைய செய்ய வந்தவர்கள். தாய்ங்கிறவங்க ஒரு பரிமாணத்தை எனக்குள்ள மலர வைக்கிறாங்க, என் மனைவி ஒரு பரிமாணத்தை எனக்குள்ள மலர வைக்கிறாங்க, என் பாஸ் ஒரு பரிமாணத்தை மலர வைக்கிறாரு, என் குரு ஒரு பரிமாணத்தை மலர வைக்கிறாரு. இவங்க இந்த 4 சூரியன்களும் எனக்குள்ள இருக்கிற வேற வேற ரோஜாவையும் தாமரையும் மலர வைக்க வந்திருக்கிற சக்திகள்னு உணர்றதான் சரியான ஸ்வ அந்நியகாரம். இந்த 4ஐயுமே சரியானதாக உயர்வானதாக அமைத்துக் கொள்வதுதான் ஸ்ரத்தை. புரியுதா? இப்ப இந்த 4மே 4 சூரியன் எரிக்குதுரா அப்படின்னு தோணும். அப்படி இல்லாம இந்த 4 சூரியனுமே எனக்குள்ள இருக்கிற வேற வேற ரோஜாக்களையும் தாமரைகளையும் மலர வைக்க வந்த, இதுவும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீஷனால் தான் நடக்கும். முதல்ல இந்த அடிப்படையான உண்மையை உள்வாங்கிக்கோங்க.